தமிழகத்தின் நவீன சிற்பி கலைஞர் அவருடைய 102வது பிறந்தநாள் இன்றளவும் அவரை கொண்டாடி கொண்டிருக்க மிக முக்கிய காரணம். கலைஞர் வெவ்வேறு விதங்களில் விமர்சனங்கள் அவர் மீது வைத்தாலும் கூட அவர் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று எங்கும் சொல்லவில்லை. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம் இன்று தலைநிமிர்ந்து நிற்பதற்கு ஏனைய முன்னோர்கள் இருந்தாலும் கலைஞரின் பங்கு மகத்தானது. அதனால முன்னாடி செஞ்ச அத்தனை பேருமே வேலைக்காகாதவங்க அப்படின்னு கிடையாது. எல்லோருமே செய்தாலும் கலைஞருடைய சாதுரியம், புத்தி சாதுரியம், அந்த செக்மேட்டு இதெல்லாம் வேற யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். நீதி கட்சியிலிருந்து இந்த பயணம் தொடங்குகிறது. பெரியார் நீதி கட்சி, அதன் பிறகு பெரியார் என்ன பண்றாரு? கடவுள் மதத்தை வைத்து தமிழகத்தின் மக்களை அடிமுட்டாளாக வைத்திருக்கிறார்கள் என்பது புரிந்து கொள்கிறார். இப்போ உதாரணத்துக்கு சிவன் பார்வதி யாருக்கும் ஆம்பளை போல தான் பிறக்கும், பொம்பளை போல இருக்காது. ஜீசஸ் அவருக்கு 12 சீடர் இருந்தா கூட பொம்பளை சீடர்னு யாருமே இருக்க மாட்டாங்க. நபிகள் 1000 நபிகள் இருந்தாலும் அதுல பெண் நபின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ தமிழகத்தில் பெண்களுக்கான முக்கியத்துவத்தையும் பெண்களுக்கான பெண்களுக்கான நாற்காலியை பெற்று தந்தது பெரியார். அது கூட ஒரு நண்பர் ஒரு பொது விழாவில் பேசியிருந்தார், இந்த பாயிண்ட்டை பேசியிருந்தார். அதனாலதான் இதை முன்வைக்கிறேன். நவீன தமிழகத்தில் அதில் இருக்கிற இடர்பாடுகள், அதில் இருக்கிற பிரச்சனைகளை உள்ளார்ந்து பார்த்து சொன்ன முதல் அறிஞர் பெரியார் தான்.